الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون صدق الله العظيم. عن معقل بن يسار رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يسترعيه الله رعية يموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான இடத்தில் நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முறையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா நிச்சயமாக சத்தியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயாக அல்லது தகப்பனாக, ஒரு பெற்றோருக்கு மகனாக மகளாக, அதே போல சகோதரனாக சகோதரியாக, இப்படி அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு அமைப்புல ஏதோ ஒரு வழியில ஒரு பொறுப்புதாரியாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது வாழ்க்கையில நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் எந்த பொறுப்பையும் வாழ்க்கையில நான் சுமந்தது கிடையாது, நான் எந்த ஒரு கதாபாத்திரத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில வாழ்றதில்லை, நான் ஒரு தனி போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக எந்த மனிதனுக்கும் நிச்சயமாக சத்தியமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு அமைப்புல ஒரு கதாபாத்திரத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் வைத்திருக்கிறார்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாழ்வியல்ல ஏதாவது ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறான், ஏதாவது ஒரு பொறுப்பு அவனுடைய தலையில வைத்திருக்கிறான். எனவே பொறுப்புகளை சுமக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் என்ற ரீதியில நாங்க எல்லாரும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொறுப்பு எனக்கு தந்திருக்கிறானா, இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்னுடைய கெட்டித்தனத்தால் அல்லாஹு தஆலா தந்தது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சமூகத்துல பெரிய மனிதன், நாங்க பெரிய கொடி கட்டி வாழ்றோம், இல்லாட்டி எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பேர் புகழ் பட்டம் பதவியை வைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொறுப்புக்கு நிச்சயமாக சத்தியமா ஒரு மனிதனை கொண்டு வரது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை கூட நாங்க எடுத்து பார்த்தா மிக முக்கியமாக குறிப்பாக ஒரு நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபி, அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபி, கலாமுல்லா கலீமுல்லா என்பதாக சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்ட நபி. இந்த நபியுடைய விடயத்துல கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நேரடியாக பேசி கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ என்னைய நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய், ஒரு கௌமுக்கு ஒரு நபியாக வைத்திருக்கிறாயே, நீ என்ன காரணத்துக்காக வேண்டி என்னைய நபியாக தேர்ந்தெடுத்தாய்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லல, மூசா நீங்க ஒவ்வொரு நாளும் இப்படி இபாதத் செய்றீங்க, இன்னென்ன மாதிரி எல்லாம் செய்றீங்க, அமலுடைய லைன் அல்லாஹ் பேசவே இல்லை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுடைய பார்வையில சின்ன அமல், ஆனா அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கு, அல்லாஹ் பார்க்கக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கு அந்த சின்ன அமல் வாழ்க்கையில போகும். அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? மூசா, நீங்க ஆரம்ப காலத்துல நபியாகிறதுக்கு முன்னால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தீங்க, ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்தீங்க. எவ்வளவு ஆடுகள் உங்களோட பொறுப்புக்கு கீழால இருக்கும், காட்டு பகுதியில் ஆடுகளை மேய்ச்சிங்க. இந்த நேரம் உங்களோட ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு வழி தவறி காட்டுக்குள்ள வைத்துட்டு இந்த ஆட்டை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படியே கொண்டு வந்து வழி தவறி போன ஆட்டை சரியான ஆட்டு மந்தையில கொண்டு வந்து சேர்த்தீங்களே, இந்த செயல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆட்டுடைய விஷயத்திலே வழி தவறினா கொண்டு வந்து சேர்க்கிறீங்க, மனிதர்களை பொறுப்பு கொடுத்தாலும் நீங்க செய்வீங்க. அதனாலதான் உங்களை நான் நபியாக மாத்தினேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா துனியால ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். நான் ஒரு குடும்பத்தில தலைவன், நான் ஒரு கடையுடைய முதலாளி, நான் ஊருடைய ஒரு நிர்வாகி, அப்படி இல்ல மஸ்ஜிதுடைய நிர்வாகி, நான் ஒரு ஜனாதா கமிட்டியுடைய தலைவர், இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியால எங்களை பொறுப்புதாரியா வைத்திருக்கிறானா? நானும் நீங்களும் விளங்க வேண்டிய உண்மை, எங்கட கெட்டித்தனத்தை கொண்டு, எங்கட ஆற்றலை கொண்டு, எங்கட பேர் புகழை கொண்டு, எங்கட பட்டம் பதவியை கொண்டு அல்லாஹ் செலக்ட் பண்ணல, அல்லாஹ் தேர்வு செய்யல. அல்லாஹ் விரும்புறான் எங்கட மூலமா ஒரு நலவு இந்த குடும்பத்துக்கு நடக்கணும், இந்த மஸ்ஜிதுக்கு நடக்கணும், இந்த ஊருக்கு நடக்கணும், இந்த கமிட்டிக்கு நடக்கணும், இந்த பாடசாலைக்கு நடக்கணும் என்பதை அல்லாஹ் விரும்புறான். எங்களின் மூலமாக ஒரு பொறுப்பு, எங்களின் மூலமாக ஒரு நலவு நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா விரும்பி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் விளங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம், துனியால பொறுப்புதாரிகள் என்று சொல்லக்கூடிய நேரம், இதை நாங்களோ எப்படி பார்க்கிறோமோ இல்லையோ, இஸ்லாத்துல எப்படி பார்க்கப்படுவதென்றா, இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லுது தெரியுமா? வாழ்க்கையில நாங்க ஒரு பொறுப்புதாரியா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளும் வாழ்க்கையில் அமானிதம் என்பதை விளங்கிக்கோம். நாங்க எல்லாரும் யோசிக்கிறது, அமானிதம் என்று சொல்றது ஒரு சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறது, அப்படி இல்ல காசு பணத்தை பாதுகாக்கிறது, அப்படி இல்லையா எங்கட கடைகள், அப்படி இல்லாட்டி துனியால ஏதாவது ஒரு ரீதியில நாங்க ஒரு பொருளை, ஒரு சொத்தை, செல்வத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் அமானிதம் என்பதாக நானும் நீங்களும் ஒரு தவறான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறோம். ஆனா அமானிதம் என்றது வெறுமனே காசு பணத்தை, சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறதல்ல அமானிதம்.
அமானிதத்துடைய பாரதூரத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைனா யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். நாங்க வானத்துக்கிட்ட போயிட்டு கேட்டோம், அமானிதத்தை நீங்க சுமந்து கொள்றியா? வானம் மறுத்துட்டு. நாங்க பூமி கிட்ட போயிட்டு கேட்டோம், அமானிதத்தை சுமக்கிறியா? பூமி மறுத்துட்டு. மலைகள் கிட்ட போயிட்டு கேட்டோம், அமானிதத்தை சுமக்கிறியா? மலைகள் மறுத்துட்டு. ஆனா இன்சான், மனிதன் அமானிதத்தை வாழ்க்கையில சுமந்து கொண்டான். ஏன்? அவன் பேராசை, அவன் மடத்தனம் அமானிதங்களை வாழ்க்கையில சுமந்து கொண்டான், பொறுப்புகளை வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் பேசுது அமானிதம் பொறுப்புகள் பெரிய அமானிதம் என்பதாக பேசுது. நாங்க எல்லாம் யோசிக்கிறது, ஒரு காசு பணத்தை பாதுகாத்தா அமானிதத்தை நாங்க பூர்த்தியாக நாங்க நிறைவேற்றிட்டோம் என்பதாக நீங்க யோசிக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உறுதியாக சொல்ல முடியும், ஒரு காசு பணத்தை பாதுகாக்கிறதுடைய அமானிதமான சட்டம் 180% முஸ்லிம்களுக்கு தெரியாது, 80% தெரியாது. அவங்க யோசிக்கிறது எப்படி? ஒருத்தருங்களுக்கு 10,000 ரூபாய் தந்துட்டாரு, இந்த 10,000 அவர் ரிட்டர்ன் கேட்க போகல அப்படியே கொடுக்கறது தான் அமானிதம். அதை கேட்டா அந்த 10,000 கொடுத்துட்டு அமானிதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிக்ஹுடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அமானிதத்துடைய சரியான சட்டம் என்ன தெரியுமா? சிம்பிளாக விளங்கப்படுத்துறது, ஒரு மனிதன் 10,000 ரூபாய் தாராருன்னு வைங்க, அவரு தாராரு 1000 ரூபாயில 10 தாராரு, 1000 ரூபாயில 10 தாராரு, அப்படி இல்ல 5000 ரூபாயில 2 தாராரு. எப்படி அவர் சல்லி தந்தாரோ, 1000 ரூபாய் 10 தந்தா, அமானிதமாக தந்தா, அதே 1000 ரூபாய் 10 தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுதான் அமானிதத்தை பாதுகாக்கிறது. இந்த காலத்துல அப்படியா பாதுகாக்கிறது? ஒருத்தர் 10,000 ரூபாய் சல்லி தந்தையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அமானிதத்தை கனிமத்தாக பாவிப்பாங்க. வல் அமானத்து மக்னமன், எங்களுக்கு 10,000 தந்தா எங்கட சொந்த சல்லிய போல செலவழிக்கிறோம், அவர் ரிட்டர்ன் வரப்போக்கல எங்கட பேங்க்ல இருந்தோ இல்லாட்டி அவர் தந்த சல்லி இல்லாம வேற சல்லி எடுத்து கொடுக்கிறோம், கொடுத்துட்டு சொல்றோம் அமானிதமாக தந்தாய், நான் அமானிதத்தை நிறைவேற்றிட்டேன். இது அமானிதத்தை நிறைவேற்றின கூட்டத்துக்கு போகாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காசுடைய விஷயத்துல, சாதாரண பணத்துடைய விஷயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு இவ்வளவு அமானிதம் சொல்லுதென்றா, எங்களுக்கு வாழ்க்கையில தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளும் எவ்வளவு பெரிய அமானிதம் என்பதாக நானும் நீங்களும் யோசிக்கணும். நிறைய பொறுப்புகள் இது மனிதர்களுக்கு. சும்மா லேசாக சொர்க்கம் போக முடியாது, கலிமாவை சென்னா சொர்க்கம் வைத்திட முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகளை பத்தி சொல்லக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரதூரமா விளங்கப்படுத்தினாங்க. ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில எனக்கும் சில பொறுப்புகளை தாங்களே யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்க பொறுப்புகளுக்கு பாவிக்க மாட்டீங்களா? எனக்கும் சில பொறுப்புகளை தாங்க, நானும் பொறுப்புகளை சுமந்து கொள்றேன். இந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி, அவங்களுடைய தோல் புஜத்துல பலமாக அதட்டி சொன்னாங்க, யா அபாதர், யா அபாதர், ஏ அபூதரே, இன்னக தஈஃப், நீங்க பலகீனமானவர் வாழ்க்கையில. அமானா, பொறுப்புன்றது அமானிதம் வாழ்க்கையில, நீங்க பலகீனம். ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பலகீனம், உங்களுக்கு பொறுப்பு சுமக்கல, இந்த பொறுப்பை கொண்டு சொர்க்கம் போகல, நீங்க பலகீனம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பொறுப்புகளும் வாழ்க்கையில முறையாக நிறைவேற்றப்படணும். சும்மா கண்ட நின்ன மாதிரி அல்ல. எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குதா, அந்த பொறுப்புகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படணும். அப்படி இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் நிறைவேற்றாத நிலைமையில அவன் வஃபாத்தாகினானா, இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
நாங்க சிந்திச்சு பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில எவ்வளவு பொறுப்புகள் அல்லாஹ் தஆலா சந்திக்கிறான், எவ்வளவு பொறுப்புகள் அல்லாஹ் சுமக்க கூடியது சந்திக்கிறான். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு சரியான முறையில வாழ்க்கையில பொறுப்புகளை சுமப்பாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல நேரடியா துஆ செஞ்சுகிறார். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி. யாருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு கீழால இருக்கக்கூடியவர்களுடைய விடயத்துல, அவங்களுடைய பொறுப்புல இவர் யாரெல்லாம் கடுமையாக நடக்கிறாங்களோ, யா அல்லாஹ் நீயும் அவங்களோட கடினமா நட. எங்கட மனைவி எங்கட பொறுப்பு, எங்கட புள்ள எங்கட பொறுப்புண்டா அவங்களோட கடினமா நடக்கிறோமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஷ்குக் அலைஹி, யா அல்லாஹ் நீயும் அவனோட கடினமா நட. அவனுக்கு கீழால இருக்கிறவங்களோட அவன் கடினமா தான் நடக்கிறான். அதே ஒரு மனிதன் இரக்கமாக நடக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக் பிஹி. யார் இரக்கத்தோடு நடந்து கொள்றாரோ, இரக்கமாக நடந்து கொள்றாரோ பொறுப்புக்களை, அவருக்கு நீயும் இரக்கம் காட்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக துஆ செஞ்சுகிறார். எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவரும் வாழ்க்கையில விளங்குங்க, ஒவ்வொரு நிர்வாகிகளும் விளங்குங்க, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் விளங்குங்க. எங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் சரியான முறையில் நிறைவேற்றினா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ எங்களுக்கு இருக்குது என்பதை வாழ்க்கையில எந்த பொறுப்புதாரியும் மறக்கவானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா, இந்த காலத்துல அதிகமான பொறுப்புகளை சுமக்கிறோம், முதுகுக்கு மேலால ஏற்றி கொள்றோம். அந்த பொறுப்பை கொண்டு துஆ கிடைக்குதோ இல்லையோ, எத்தனை பேருடைய பதுவாவை வாழ்க்கையில சம்பாதிக்கிறோம். பொறுப்பு தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம், பொறுப்ப ஏதோ எங்களுக்கு தேவை என்று எடுக்கிறோம். அந்த ஆசையோடு எடுக்கக்கூடிய பொறுப்பை எவ்வளவு பேர் சரியான முறையில செய்யறாங்க இல்ல, அதை கொண்டு எவ்வளவு பதுவாவை வாழ்க்கையில சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தருட பதுவாவா, 2 பேருட பதுவாவா, சில கட்டங்கள்ல முழு ஊரும் சேர்ந்து பதுவா செய்து இவன் பொறுப்பு செய்யறான், என்ன பொறுப்பு செய்யறானோ தெரியா, இவனுக்கு சரியா செய்ய தெரியுமா, இவன் எப்படி வழி நடத்துறான், இப்படி எத்தனையோ பேருடைய பதுவாவுக்கு நிறைய பொறுப்புதாரிகள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது விளங்கிக்கோங்க, பொறுப்புதாரிகளுடைய சிறப்பு என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பொறுப்புதாரிகள் என்றா யாரு தெரியுமா, கியாமத்துடைய நாள் அல்லாஹ்விடத்தில் இந்த பொறுப்புதாரிகள் எங்க இருப்பாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய வலது பக்கத்துல வெள்ளியால் ஆன மிம்பர் மேடைகள் அல்லாஹ் பொறுப்புதாரிகளை வைத்திருப்பார். பொறுப்புதாரிகள் அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். ஏன் தெரியுமா, அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லிஹிம் வமா வலு. சொல்லி காட்டினாங்க, அவங்களோட குடும்பத்துடைய விஷயத்துல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புடைய விஷயத்துல நீதமாக நடந்து கொண்டாங்க, கண்ணியமாக நடந்து கொண்டாங்க, கொடுத்த பொறுப்பை வாழ்க்கையில சரியா செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் வெள்ளி மேடைகள்ல மிம்பர்கள்ல உட்கார வச்சு பொறுப்புதாரிகளை கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால ஒருத்தரும் சிந்திப்போம், நாங்க வெள்ளி மேடைகள்ல கண்ணியப்படுத்தப்படக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய பட்டியலுக்கு வந்துட்டோமா? நாங்க யோசிக்கலும் சில கட்டங்கள்ல எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது பெருசாக, எங்களுக்கு அல்லாஹ் என்ன பொறுப்பை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரம் ரீதியாக பொறுப்பு இல்லாவிட்டாலையும், நான் இந்த மிம்பருடைய ஆரம்பத்துல சொன்னதை போல ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு ரீதியில பொறுப்புதாரிகளாக துனியால நிச்சயமாக இருப்போம். உதாரணமாக அல்லாஹு தஆலா துனியால தந்திருக்கக்கூடிய பொறுப்புகள் மிக முக்கியமான பொறுப்பு, கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம். இந்த விஷயத்துல நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒவ்வொரு பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். கலிமாவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துல ஆக சிறந்த நிஅமத் என்றா அது பிள்ளைகளுடைய பாக்கியம் என்பதை வாழ்க்கையில மறக்கவான. இந்த பிள்ளைகளை கொண்டு ஒன்று பெற்றோர்களுடைய கண் குளிரும், அப்படி இல்ல பெற்றோர்களுடைய கண் கலங்கும். 2ல் ஒன்று நடக்கும் வாழ்க்கையில். ஒன்று கண் குளிர்ச்சி, அப்படி இல்ல கண் கலங்க வைக்கும் இந்த பிள்ளைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு பெற்றோர்கள், எவ்வளவு பொறுப்புதாரிகள், எவ்வளவு தகப்பன்மார், வாப்பமார் கவலைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்
பிள்ளைகளுடைய விஷயத்துல இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய எவ்வளவு பெற்றோரை கண்ணால பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க சரியான முறையில பொறுப்பு செய்யறோம் இல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விஷயத்துல பெற்றோருடைய பொறுப்பு என்ன என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசுது. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா வ யஜஅலு மன் யஷாஉ ஹகீமா. அல்லாஹ் குர்ஆன்ல 4 கூட்டத்தை பேசுறான். இந்த இடத்துல பேசக்கூடிய நேரம் சொல்றான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான். 2வது கூட்டம், சில மக்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான், சிலவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான், அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை ஆசை. சில மக்களுக்கு எப்படி கொடுப்பான், ஆம்பளை பிள்ளையும் மீக்கும் பொம்பளை பிள்ளையும் மீக்கும். இது 3வது கூட்டம். 4வது ஒரு கூட்டம் தான், துனியால் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் வாழ்க்கையில எத்தனை டாக்டர்ஸ் மார்க்கிட்ட போனாலும் அவர்களை எல்லாம் மலடர்களாக மலடிகளாக வைப்பான். இது 4வது கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரங்கள்ல பிள்ளைய அல்லாஹ் கொடுப்பான் என்ற வார்த்தை எப்படி பாவிக்கப்படுவது தெரியுமா? எவ்வளவு வார்த்தைகளை உலமாக்கள் ஈக்கிறாங்க கேளுங்க. எத்தனையோ வார்த்தைகள் ஈக்கிறது கொடுத்தான் என்று சொல்றதுக்கு அரபுல. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை யஹபு லிமன் யஷாஉ இனாதா. யஹப் என்றா வஹப என்றா ஒரு விஷயத்தை நன்கொடையாக, ஹிபத் என்றது கொடுக்கிறது. நாங்க சொல்லுவோமே ஹதியா, சரி, அத போல நன்கொடையாக, ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டாக கொடுக்கிறது தான் வஹப என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன் இந்த இடத்துல பேசுறான், யஹபு பிள்ளைகளுடைய பாக்கியம் என்றது நான் ஒரு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அல்லாஹு தஆலா ஒரு கல்யாண பரிசாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட், ஆகப்பெரிய நிஅமத் தான் பிள்ளைகள். ஆனா இந்த பிள்ளைகள் கிடைச்சவங்களுக்கு பிள்ளைகிட்ட பொறுமதி தெரியாது, அதை வளர்க்க தெரியாது. என்னென்னத்துக்கோ டைம் கொடுக்கறாங்க. அவங்களுடைய மொபைலுக்கு டைம் ஈக்குது, அவங்களுடைய லேப்டாப்புக்கு டைம் ஈக்குது, அவங்களோட கடைக்கு டைம் ஈக்குது, கூட்டாளிமாருக்கு டைம் ஈக்குது. சின்ன புள்ள வந்து அவ அப்பா அப்படி இல்ல அபு ஏதாவது சொல்லி புள்ளைய தூக்க சொன்னா அந்த போனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல. எத்தனை பேர் எடுத்து அந்த புள்ளைய கொஞ்சம் கூடிய பட்டியல் ஈக்கிறோம். புள்ள இல்லாட்டி புள்ளவனும் என்றது, புள்ள கிடைச்சா புள்ளைய பத்தி கணக்கும் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, விளங்கிக் கொள்ளுங்க. குர்ஆன்ல எந்த குர்ஆன்ல அல்லாஹ் பிள்ளைகள் ஒரு கிஃப்டாக தந்தான் என்று சொல்றானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு வார்த்தையில பேசுறான், இன்னமா அம்பாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு தந்திக்கக்கூடிய சொத்து செல்வம், 2வது உங்களுக்கு தந்திக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபித்னா, குழப்பம் என்று எல்லாம் சொல்றான் குர்ஆன். விளங்கிக்கோ, பெரிய குழப்பம் உங்களோட சொத்து செல்வமும் பிள்ளைகளும் தான். சரியா வளர்க்கலையா, சரியான முறையில பிள்ளைகளுக்கு பொறுப்பு செய்யலையா, ஒழுங்கான முறையில மார்க்கத்தை கொடுக்கலையா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண் குளிர்ச்சி கிடைக்காது, கண் கலங்க வைக்கும் அந்த புள்ள எதிர்காலத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது. குல்லு மௌலூதுன் யூலது அலல் ஃபித்ரா. தெளிவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல முறையில தான் பிறக்கிறாங்க. இது ஹதீஸ், இது யாரும் சொல்லல, இது ஹதீஸ். ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரம் நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறாங்க. ஆனா அவங்க எப்ப மாறுறாங்க தெரியுமா? அவங்களுடைய தாய் தந்தைகள் பெற்றோர்களின் மூலமாக தான் யுஹவ்விதான் வயுனஸ்திரான் வயுமஜ்ஜிசான். அவர்களுள் யஹூதியா மாறுறதும் பெற்றோர்களால, நஸ்ரானியா மாறுறதும் பெற்றோர்களால, மஜூசியா மாறுறது, நெருப்பு வணங்கியா மாறுறதும் பெற்றோர்களால தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான பேரண்ட்ஸ்மார் பெற்றோர்கள் 1-2 தடவை பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிள்ளைகள் அவங்களோட பேச்ச கேட்கலையா சமூகத்திலிருந்து பிள்ளைய ஒதுக்குறாங்க.
இவனுக்கு என்ன புத்தி செல்லா, இவன் என்ன வாழ்க்கையில எங்களுக்கு திருத்தேலா சொல்லி சொல்லி எங்களுக்கு ஏலாம பேசிட்டு இதுக்கு போற என்னத்தை சொல்றது என்பதாக பிள்ளைகளை அப்படியே பேரன் சொதுக்குறாங்க. ஒரு காலமும் பிள்ளைகளை உங்களோட அரவணைப்புல இருந்து, உங்களோட நசீகத்தில இருந்து, உங்களோட உபதேசத்தில இருந்து பிள்ளைகள் ஒரு காலமும் ஒதுக்கிடவான. சொல்லி 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 அந்த புள்ள கேட்கலையா, கேட்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஒதுக்கினீங்களா, உலக வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பிள்ளைகள் கையுட பெற்றோர்களால கையுடப்பட்ட பிள்ளைகளுடைய வரலாறு கொஞ்சம் உலக வரலாறுல தேடுங்க. இஸ்லாமிய வரலாறுல அல்ல, உலக வரலாறுல தேடுங்க. பெற்றோர்களால கையுடப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆவிச்சு வாழ்க்கையில, அவங்க எந்த அளவு தூரத்துக்கு போனாங்க, எவ்வளவு மோசமான அமைப்புகள்ல போனாங்க, அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு குட்டிச்சோர் ஆகிச்சு, எவ்வளவு டேலண்டான மக்கள் வாழ்ந்தாங்க. சில வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரம் ஆச்சரியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல இன்டர்நெட் உலகத்துல வாழ்றோம். சயின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், டெக்னாலஜி வளர்ந்த காலம். தேடி பாருங்க, யங்ஸ்டர்ஸுக்கு என்ன தெரியும். அந்த காலத்தில் ஒருத்தம் வாழ்ந்தான். 1986 அவன் பிறந்தவர். அந்த காலத்துல இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன தெரியும், ஜே ஜே என்றா யாருன்னு கேளும். அதிகமானவங்களுக்கு தெரியும். இவன் வரலாறு தேடிப்பா. ஜே ஜே என்றா யார்? ஜொனதன் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடியவர். இவனை போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால் அல்லாஹ் இவனை போல மனிதர்கள் இதுக்கு போற வருவாங்களா என்று செல்றது சந்தேகம்தான். அல்லாஹ் கொடுத்த டேலண்ட் சரியா பாவிக்கப்படல. இவன் எதிர்காலம் நாசமாகிச்சு. வறுமையான ஒரு குடும்பத்துல பிறந்தவன் இந்த ஜே ஜே என்று சொல்லக்கூடியவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவன் எப்படியாப்பட்டவன், எந்த அளவுக்கு அல்லாஹ் டேலண்ட் கொண்ட கொடுத்திருந்தான் என்றா எழுதுறாங்க வரலாறுல. 13 வயசுல கிட்டத்தட்ட 12-13 வயசுலே 45 லட்சம் பேருடைய கிரெடிட் கார்டை வாழ்க்கையில ஹேக் செஞ்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலக வரலாறுல இப்படி ஒருத்த நீக்கிறான்னு தேடு. ஜே ஜே அடிச்சா வரும் உலக வரலாறுல. முழு உலகத்துல அந்த காலத்துல 2000 ஆண்டுல 13 வயதுல கிட்டத்தட்ட 45 லட்சம் பேருடைய கிரெடிட் கார்டு இவனால ஹேக் செய்யப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசிங்க, 13 வயசுல எப்படி டேலண்ட் ஆயிடும். அதுக்கு பின்னால ஒவ்வொரு ஏரியாவா ஹேக் செஞ்சு புடிச்சு கண்ணனி உலகம் கம்ப்யூட்டர் வந்த புதுசு, அந்த நேரம் ஒவ்வொரு இடமா புடிச்சு 14 வயசுல எங்களுக்கு தெரியும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் பேசிட்டு வருவாங்களே, செவ்வாய்க்கு போறாங்க, சந்திரனுக்கு போறாங்க. அந்த நேரம் அந்த ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு தான் சொல்லுவாங்க நாசா. இந்த நாசால ஈக்கக்கூடிய சிஸ்டத்தை ஹேக் பண்ணினான் 14 வயசுல. நாசாட சிஸ்டம் ஹேக், இவன் கண்ட்ரோல் அந்த சிஸ்டம். இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, முழு அமெரிக்காவும் யுஎஸ்ஏயும் தேடுது, இவன் ஹேக் பண்ணி வைத்திருக்கிறான், இவன் கண்ட்ரோல் கீக்குது. யார் இதை ஹேக் பண்ணிப்பாங்க, யாரு கண்ட்ரோல் எடுத்திப்பாங்க? சைனாவா, ஜப்பானா? நாடு நாடாக தேடினாங்க. எந்த அளவு தூரத்துக்கு என்றா வரலாறுல எழுதுறாங்க, 700 நாட்களுக்கு மேலால 2 வருஷ காலம் தூக்கம் இல்லாம பார்த்து கொண்டிருந்தாங்க. அடுத்த தடவை இவன் மாட்டுவான் என்று 700 நாட்களுக்கு பின்னால தெரிய வந்துச்சு, புளோரிடா மாநிலத்தில் இருந்துதான் இவன் ஹேக் பண்ணிக்கிறான். இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? முழு யுஎஸ்ஏ, முழு அமெரிக்காவும் பெரிய படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு நவீன ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு புளோரிடா மாநிலத்துக்குள்ளால போறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன கிராமம் காட்டுது. அந்த சின்ன கிராமத்துல ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. எதோட? புதிய வெப்பனோட. இவன் என்னத்தோட வெளியே வருவானோ தெரியா. 14 வயசுல சிஸ்டம் ஹேக் பண்ணினவர் வெளியே வாரான். 16 வயசுல வரப்போக்கல மேலாட கூட இல்லாம வெறும் பொட்டமொண்டோட தான் வெளியே வந்தார். கண்ட உடனே முழு யுஎஸ்ஏ ஆச்சரியப்பட்டுச்சு. இந்த 16 வயசுல எப்படி ஹேக் பண்ணினான், எப்படி சிஸ்டத்தை பிடிச்சான்? அவ்வளவு டேலண்ட கொடுத்திருந்தான். ஆனா உம்மா வாப்பா மார்க்கத்தை கொடுக்கல. அவனோட முடிவு என்ன தெரியுமா? 35 வயசுல சூசைட் பண்ணி செத்துட்டான். கல்யாணம் முடிக்கவே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போலதான் எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க ஒதுக்குறோம். நாங்க சரியா கைட் பண்றோம் இல்ல, பொறுப்பு செய்யறோம் இல்ல.
நாங்க ஓரத்துக்கு ஆவிக்கிறோம். அந்த புள்ளைட டேலண்ட் இனம் காண்றோம் இல்ல. இந்த புள்ளைக்கு என்ன டேலண்ட் இனம் காண்றோம் இல்ல. காணாம கைட் பண்ணாம ஒவ்வொரு விஷயத்திலையும் தான். அது மார்க்க ரீதியாக ஒரு நிக்காஹுடைய விஷயத்துல கைட் பண்ணணும். ஆக பெரிய முஅல்லிம் யாரு தெரியுமா? ஒரு நிக்காஹுடைய விஷயத்துல கைடாக ஈக்கணும் வாப்பா. வாப்பாக்கே தெரியாது நிக்காண்டா என்னன்னு, எப்படி கைட் பண்ணுவார் ஒன்றும் தெரியும் அவருக்கு வாழ்க்கையில. அவர் இஸ்லாத்தை படிச்சு இல்ல, எப்படி புள்ளைய கைட் பண்றது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையுட வானம் என்று ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நான் கொஞ்சம் தூர நோக்கோட பேசுறேன். இந்த விஷயத்தை ஆழமாக சிந்திங்க, யோசனையில கட்டாயம் எடுத்துக்கொள்ளுவோம், கட்டாயம் எடுவோம். ஏன் இந்த விஷயத்துல நாம பிள்ளைகளை ஒதுக்கமான எங்கட ட்ரெக்குள்ளுக்கு மார்க்கத்துள்ளுக்கு வைங்கன்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? நாங்க எல்லாம் இப்ப ஈர்க்கக்கூடிய காலம் 2023 ஆண்டு. சரி, இங்கிலீஷ் பிரகாரமே போகும். 2023 ஆண்டு சமூகம் எங்க போகுதுன்னு நான் சொல்ல தேவையில்ல. இந்த ஏரியாக்கள் முன்னங்குளம் என்று செல்றது கல்கமுயல் எங்களுக்கு தெரியாது. உண்மையில எப்படியான ஊர் என்ன நடக்குது எங்களுக்கு உண்மையில தெரியாது. நாங்க கண்ட ஊர்களை வச்சு பேசுறோம். காலம் எப்படி போகுதுன்னு மூத்தவங்க ஈக்கிறாங்க, மூத்த உலமாக்கள் ஈக்கிறாங்க. கேளுங்க எந்த அளவுக்கு ட்ரக்கு அடிக்ட் ஆகிக்கிறாங்க, காலம் எவ்வளவு மோசமா போகுது, வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை என்ன விசாரிச்சா நாங்க சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் பாக்குறோமே எந்தெந்த நிலைமையில போகுது. ஏன் பெற்றோர்களால கையிடப்பட்ட புள்ளேல், பெற்றோர்களால மார்க்கம் கொடுக்கப்படாத புள்ளேல், பெற்றோர்களால இஸ்லாம் சொல்லி கொடுக்கப்படாத புள்ளேல் எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க. நாங்க அந்நிய மதத்தை எடுக்க தேவையில்ல. எங்கட முஸ்லிம் பிள்ளைகள் எவ்வளவு மோசமா போறாங்க. சொந்த உம்மட செயின களவெடுத்துட்டு போறாங்க, பாக்குறோம் கண்ணாலே. குடு அடிக்கிறது, தூள் அடிக்கிறதுக்காக வேண்டி, போதை வஸ்துக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படியான ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். 2023 அப்படியான ஒரு காலத்தை பார்த்துக்கணும். இப்ப நாங்க கொஞ்சம் வைப்போமே, இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னால, 15 வருடங்களுக்கு பின்னால எடுத்தா ஒரு நிர்வாகத்தை எடுத்து பாருங்க. ஒரு ஊருடைய நிர்வாகம் ஆயிக்கேலும், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் ஆயிக்கேலும், ஒரு ஜனாதா கமிட்டி ஆயிக்கேலும், எந்த கமிட்டி எந்த நிர்வாகம் ஆயிருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் எத்தனை வயசுள்ள மக்கள் இருப்பாங்க? யங்ஸ்டர்ஸ் குறவா இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் குறவு, 25-30 வயது இருக்கிறவங்க குறவு, குறவாகத்தான் ஈப்பாங்க. அதிகமானவங்க ஈக்கிறது சரியான குறவு. ஆக கூடினா வயசு போனவங்க 40க்கு மேல 40+, இல்லாட்டி 45க்கு மேல 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆட்களும் ஈப்பாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பின்னால 2023 ஈக்கிறோம். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த 60 வயசுல ஈந்தவர் 75 வயசுக்கு போவார், 70ல ஈந்தவர் 85 வயசுக்கு போவார், யங்கா ஈந்தவர் முதியோர் ஆவார், 30ல ஈந்தவர் 45க்கு போவார், நின்று பேசினவர் புட்டுவத்துக்கு போவார், புட்டுவத்துல இருக்கிறவர் பெட்டுக்கு போவார், சில பெட்ல இருக்கிறவங்க கபருக்கும் போவார். இதுதான் வாழ்க்கையில ஹக்கீகத். அப்ப நாள் போக 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 பழைய நிர்வாகத்தில் இந்த நல்ல மக்கள் எல்லாம் கலருவாங்க. இப்போ ஒரு புதிய நிர்வாகம் தேவைப்படும். மஸ்ஜிதுக்கு, ஊருக்கு, பாடசாலைக்கு, அகதியாக்கு, ஜனாதா கமிட்டிக்கு, வாலிப சங்கத்துக்கு புதிய நிர்வாகம் ஒன்று தேவைப்படுமா இல்லையா? அப்ப நாங்க வாழக்கூடிய இந்த ஜமான்ல 10 வயசுகிற ஒரு கொடி என்ற விஷயத்துல நாங்க கவனம் எடுக்கல, பிள்ளைகளை நாங்க ஒதுக்கினோம், சரியான முறையில கைட் பண்ணலையா, 15 வயசுல இவன் 25 வயசுக்கு வருவான். அப்ப அந்த கமிட்டிக்கு யாரு மெம்பரா வருவாங்க? நாங்க பார்க்கக்கூடிய ஜெனரேஷன் ஒருத்தன் தான் வருவான். உண்மையா இல்லையா? இதுதான் ஹக்கீகத். தான் இருக்கும். இந்த நேரத்தில் அந்த நேரம் நாங்க புலம்புறதுல அர்த்தம் இல்லை. அந்த நேரத்துல இவன் எப்படியானவன் தெரியுமா, இவன் மோசமானவன் தெரியுமா, இப்படி சொல்றதுல அர்த்தம் இல்ல. நாங்க பார்க்கணும். இப்ப 10 வயசுல எங்கட முன்னுக்கு புள்ள ஈக்கிதா, இவனை கைட் பண்ணணும். பின்னுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பானவனா, இவனை கைட் பண்ணணும். ஏன பாடசாலைக்கு ஓபிஏக்கு பொறுப்பானவனா? இந்த காலத்துல ஒத்த தாயுடைய செயினா இழுத்துட்டு போயிட்டு களவெடுத்துட்டு போயிட்டு குடுவடிக்கிறானா, நாளைக்கு இவன் 15 வருஷத்துக்கு போறோம் ஜனாதா கமிட்டிக்கு வந்தா ஜனாதாட கபன் துணிய களவெடுத்து விற்பான். இதுக்குதான் செல்றோம். பிள்ளைகளுடைய விஷயத்துல பொடுபோக்கு ஐக்கவான், சின்ன பொடுபோக்கு ஐக்கவான். ஜமான் போக போக மோசமாகி கொண்டு போகுது, காலம் போக போக மோசமாகுது. நாங்க பேசுறோம், பாருங்க நிர்வாகத்துல பொறுப்பானவனா ஈக்கிறான்,
பொறுப்பானவனா ஈக்கிறான் அல்ல, பொறுப்பானவனா ஈக்கிறோத்தனை நாங்க தயாரிப்பு செஞ்சுக்கிறோமா வாழ்க்கையில. 10 வயசு கூடிய நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? பாவத்தை சொல்லி கொடுக்கிறோம் வாழ்க்கையில. உண்மையா இல்லையா? எத்தனை வாப்பமார் பிள்ளைகளோட உட்கார்ந்து டிவி பாக்குறான், எத்தனை வாப்பமார் பிள்ளைங்களுக்கு பாட்டு பழக்கிறான். வெக்கம் உள்ள சமுதாயம் இல்லாம பேசிட்டு காலத்துல பாட்டு பழக்கிறது வாப்பா. அடுத்தவனுக்கு டிஸ்டர்பா இல்லையா? அது ஒன்றும் இல்ல. இவர் பாட்ட ஓண்டு போடுறாரா, நாளைக்கு இவர் போனா இந்த புள்ளையும் அவரை பார்த்து போடும். நாளைக்கு இவர் வெளியே மட்டுமல்ல கபருக்கு போனாலும் இந்த புள்ள செஞ்சா இந்த பிள்ளை செய்யறதுல ஒரு பங்கு வாப்பாக்கு போகும். வாப்பா நிம்மதியா படுக்கையில 10 கபர். ஏன்? பாவத்துக்கு வழிகாட்டினே வாப்பா. குடும்பத்திலே இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையே கூட பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? எனக்கும் என்ன நானுக்கும் பிரச்சனை, எனக்கும் என்ன தம்பிக்கும் பிரச்சனை, எனக்கும் என்ன தங்கச்சிக்கும் பிரச்சனையா? பிள்ளைக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கிறோம்? வாப்பா மவுத்தாகினாலும் பெரியப்பட சாச்சட மாமிட ஊட்டு பக்கத்துக்கும் போகப்படாது. ஏன் இந்த விஷத்தை விதைக்கிறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் இந்த விஷம் விதைக்கப்படுது? எனக்கும் என்ன நானுக்கும் பிரச்சனையா? நாங்க 2 பேரும் முடிச்சு கொள்வோமே. என்ன புள்ள அதுக்கு பள்ளி இல்லை. எனக்கும் என்ன தங்கச்சிக்குமா முடிச்சு கொள்வோமே. அவட புள்ள எங்கட புள்ள இதுக்கு பள்ளி இல்லை. நாங்க சொல்லிட்டு வைத்துடுவோம். அவன் பெரியப்போட கோமிக்கிற காலம் மட்டும் எங்களுக்கும் அந்த பாவத்தில் ஒன்று வருமா இல்லை? ஆனால் அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பாவத்தை பழக்கமான எங்கட பாவம் எங்களோட மவுத்தாகட்டும், நாங்க செய்யற பாவம் எங்களோட முடியட்டும். ஏண்ட பிள்ளைக்கு நான் பாவத்தை வளர்க்கிறல்ல, நான் ஏண்ட பிள்ளையோட டிவி பார்க்கிறல்ல, அதுக்காக நீ தனியா பார்க்கலும் என்று சொல்லல. இன்னொருத்தருக்கு இன்னொரு ஜெனரேஷன் அப்படி உருவாக்கிறவான, சொல்லிக் கொடுக்கவான அந்த பாவத்தை. அது எந்த பாவமாக இருந்தாலும் வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியாக எங்களுக்கு கபருக்கு போக முடியாது. இப்ப ஆண் பிள்ளைகளை விட்டு பெண் பிள்ளைகளுடைய நிலைமைகளை பாருங்க. முந்தி ஒரு காலம் மீச்சி நல்ல ஆம்பளை பிள்ளைகளை தேடிக்கொண்டிருந்தாங்க மாப்பிள்ளை. இப்ப ஆம்பளை பிள்ளைகள் அல்ல, நல்ல பொம்பளை பிள்ளைய தேடுறாங்க கல்யாணத்து. ஏன் அப்படியான காலம் மாறிச்சு? நல்ல பொம்பளை பிள்ளை தேடையில பாக்குறோமா இல்ல? எவ்வளவு கெட்டு பேசிக்கின்ற காலம். இதெல்லாம் யாரு பழக்கினது வாலிபர்களுக்கு? எங்க போகுது ஜமான்? நாங்க வாழக்கூடிய காலம் எங்களுக்கு முந்தின காலம். என்னுடைய வயசுக்கு அல்ல, எனக்கு முந்தின காலத்துல ஈக்கக்கூடியவங்க கூட சாலிகான முறையில ஈக்கல கெட்டு பேசிந்தா ஜமானுக்கு வழி நடத்த உலமாக்களுடைய ஒரு கூட்டமே வந்து ஈக்காது. அந்த காலத்துல பாவம் பெருசா ஈக்கல்ல, சரியான முறையில அந்த காலத்துல பெருசாக ஊண்டி பிடிக்கவே இல்லை. இந்த காலத்துல எவ்வளவு ஊண்டி பிடிச்சாலும் பிள்ளைகள் கெட்டு போறான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெற்றோர்களை நான் என்ன சொல்ல வாரேன்டா, நாங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க முதலாவது எங்களை மாற்றுவோம், எங்களோட வீட்டுடைய சூழலை மாற்றுவோம், பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், நல்ல விஷயங்களை கைட் பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெண்ணாக இருந்தா தாய்க்கு சொல்லிக் கொடுங்க, மாதவிடாவுடைய விஷயத்த தாய்க்கு சொல்லிக் கொடுக்க செல்லு. ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தா பாலிகாவக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நாங்க கைட் பண்ணலையா பிள்ளைக்கு, எங்கட பிள்ளைக்கு நொத்தம் கைட் ஆகுவான். ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பான், உனக்கு தெரியா இப்படி 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 எல்லாம் எங்கி நாங்க சொல்லிக் கொடுக்கணும். வாப்பா இப்படி வாங்க, இந்த விஷயங்கள் இது பிழை இல்லை இஸ்லாத்துல. நாங்க தான் கைட், நாங்க தான் ஆசிரியர். இதை செய்யாததாலதான் எவ்வளவு பேருடைய எவ்வளவு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே நாசமாகி கொண்டு போகும். எவ்வளவு பேர் கணக்கில்லாம இருக்கிறார், பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு அது கணக்கும் இல்ல. எவ்வளவு பிள்ளைகளால கண்ணீர் வடிக்கக்கூடிய எவ்வளவு வரலாறு சமூகத்துல பாக்குறோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு செல்வம் தான் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுடைய விஷயம் சின்ன புள்ள தானே முன்னுக்கு பாவம் செய்யவான அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எந்த அளவு தூரத்துக்கு என்றா ஒரு புள்ளைட வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்றா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முதலாவது தாய் தந்தையுடைய வாழ்க்கையில மாற்றம் நீக்கும். அவங்க முதலாவதாக அவங்க மாறும். நாங்க மாறாம பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறல்ல. ஐதான் இஸ்லாமிய உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்ட் தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. உங்களோட புள்ள தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியா மாறணுமா என்ன செய்யணும் தெரியுமா? தொழுவுங்க அதட்ட தேவையில்ல, நீங்க பெறட்ட தேவையில்ல, ஊட்ட சும்மா பொல்லால அதால அடிக்க தேவையில்ல. உங்களோட புள்ள தொழுவாளியா மாறணுமா சிம்பிளான ஒரு வேலை தான் நீங்க செய்யணும். என்ன தெரியுமா? அதான் செல்ல போகல, நீங்க உது எடுக்கிறது உங்களோட புள்ள கண்டா போதும். சுபஹானல்லாஹ்.
சைக்காலஜிஸ்ட் விளங்கப்படுத்துறான். அதான் செல்லுது. எலும்பி நீங்க புது எடுத்து தொழுகைக்கு போறத அவனோட புள்ள பார்த்தா போதும். 10 வயசுல அவனுக்கு சொல்ல தேவை, அவன் தொழுவான். அவனுக்கு பெரட்ட தேவை, அடிக்க தேவையில்லை, அவன் தொழுவான். இப்படி நாங்க செய்யாததாலதான் பிரச்சனை. வாப்பா ஆண்டு உட்கார்ந்துக்கிறாரு மகரிப்புடைய நேரம், அதான் செல்லுது. புள்ளைக்கு போவேண்டா, புள்ள போகும். போவும் பயத்துலதான். 15 வயசுல சொல்லிடுமா, திருப்பி வாயடிப்பான். 20 வயசுல சொல்லிடுமா, திருப்பி கேட்பான், நீங்க சொல்லலையா, எனக்கு மட்டும் சொல்றீங்கன்றுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் என்று லேசாக எடுக்கவான பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுறது எங்கட பெற்றோர்களோட கையில தான். அந்த பிள்ளைகளை கொண்டே வாழ்க்கையில சொர்க்கம். பெரிய பெரிய அமலை செஞ்சு வெளியில தேட தேவையில்லை. பெரிய பெரிய அமல்கள் வருஷம் வருஷம் தவறாம ஹஜ்ஜுக்கு வைத்து சொர்க்கம் தேட தேவையில்லை. வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜி செய்யறோம் போதும். வாழ்க்கையில சொர்க்கத்தை சம்பாதிக்கணும், புள்ள குட்டியை வச்சே வாழ்க்கையில சம்பாதிக்க. அப்படி சுருக்கமான வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தர்ப்பமாக தந்துகிறார். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய